நீ நோயாளிகளுக்கு ஜெபிக்கும் பொழுது கர்த்தாவே சீக்கிரத்தில் இவர்களை சுகப்படுத்தும்னு சொல்லாத. அன்னைக்குள்ளேயே மத்தியானம் 12 மணிக்கு ஜெபம் பண்ணனா 2 மணிக்குள்ளே சுகமாகணும்னு சொல்லு, நான் சொல்கிற டைமை சொல்லு அப்படின்னாரு. சிலருக்கு உடனே சுகமாகுன்னார். மத்தியானம் படிக்கும்போது ஒரு லேடி கூப்பிட்டாங்க, பாஸ்டர் எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது அப்படின்னாங்க. சொல்லாங்க நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு என்ன வலின்னு நானே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு வலிக்கிறது ரைட் ஹேண்ட் சைட் லோயர் அப்டாமினில் ரைட் சைடில் பெயின் இருக்குது கரெக்டா அப்படின்னேன். கரெக்டாக சொல்லிட்டீங்க பாஸ்டர், நான் வயிறு வலி தான் சொன்னேன், வயரில் எந்த இடத்துல வலின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. நான் சொல்லப்பா, எங்கள் டாக்டர் சொன்னார் அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி இப்போ எல்லாம் சொல்லலாம், அதுக்கப்புறம் எப்போ சுகமானு சொல்ல முடியாது. அதெல்லாம் சொல்ல முடியாது. நீ 24 மணி நேரம் பார்க்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? 24 மணி நேரம் போனாலும் போயிடும், சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். அவங்க எவ்வளோ நாள் கழித்து சொல்ல முடியும்னு சொல்லுவாங்க. நம்ம ஆண்டவர் உடனே சொல்லிடுவார். இது சர்ஜரி தான் பண்ணணும், எம்ஆர்ஐ பண்ணிவிட்டு சர்ஜரி பண்ணணுன்னு சொன்னாங்க. சர்ஜரியை கேன்சல் பண்ணிட்டேன் போய் டாக்டர் அப்படின்னு. சரி கேன்சல் பண்ணிட்டேன், நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க, எனக்கு வலி போலியே. வலியே போ 1 2 3 எப்படிமா இருக்குது? வலி போயிடுச்சு. ஆனால் ஒரு வீக்கம் மாத்திரம், வீக்கமே போ எப்படிமா இருக்குது? வீக்கம் போயிடுச்சு. திடீர்னு பயங்கர இடுப்பு வலி, நடக்க முடியல, எந்திரிக்க முடியல, நடக்க முடியல. என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லித்தராரு. இந்த மாதிரி வலிக்குதுன்னு போய் ஒய்ஃப்ட்ட சொல்லணும். அவங்க வலிச்சா இது பாருங்கள் அப்படின்வாங்க. உடனே ஒரு டாக்டர் ஃபோன் பண்ணணும், இப்படி இடுப்பு திடீர்னு வலிக்கு என்ன செய்யணும், அது அவர் ஒன்று சொல்லுவார். அப்படியா அப்படின்னு இன்னும் 2 பேர் சொல்லணும். அப்படி சொல்ல அந்த வலி வளர்ந்துடும். புலன் அறிவினால் நமக்கு அந்த உண்மை தெரியுது. தெரிஞ்சுதுன்னா சத்தியத்தை வச்சு அதை அழிச்சிடணும். அழித்த பிறகு சொன்னால் பரவாயில்ல, அழிக்கிறதுக்கு முந்தி சொன்னால் வளர்ந்துடும். அதனால் இங்கே கை வச்சு ஐ ப்ளீட் த பிளட், how can you come into this wonderful compounder of a multi-speciality heavenly hospital. சொன்ன வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கால் வழியே இறங்கி அதண்ட பாதாளத்துக்கு ஹோல் போட்டுட்டு உள்ளே இறங்கிருச்சு. சரியா? அதுக்கப்புறம் வலியே இல்லை. எனக்கு என்னடா திடீர்னு வலி போயிடுச்சா, கொஞ்சமாவது இருக்காருன்னு பார்க்குறேன், ஆட்டி பார்க்குறேன், வலியே காணோம். அப்போ ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, யாருக்கும் வலி வந்தால் இது சியாட்டிக்கா, இது போகாதுன்னு சொல்லாத, நீ சொல்லியிருக்க, அதனால தான் உனக்கு அந்த வலியை வச்சு போக வச்சு சொல்லி தந்தேன், இது ப்ராக்டிக்கல் அப்படின்னாரு. ஏன்னா மெடிக்கல் காலேஜில் தியரி மாத்திரம் இல்லை, ப்ராக்டிக்கல் இருக்கும். அது மாதிரி நமக்கு அங்கேயும் ப்ராக்டிக்கல் போடுறார். வலியெல்லாம் வர வச்சு அதை போக்கி சொல்லித்தரார் ஆண்டவர். மெல்கிசேதேக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் 2 தனி நபரா அல்லது 2 பேரும் ஒரு ஆளா? நிறைய பேர் சொல்கிறாங்க மெல்கிசேதேக் அண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆர் த சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த சந்தேகம் இருந்தது. ஏன்னா இறையில் சிலர் சேம்ன்றாங்க, சிலர் சேம் இல்லைன்றாங்க. எபிரேயர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரத்திலேருந்து வாசித்தா மெல்கிசேதேக்கை பற்றி ரொம்ப வருது. அப்போ அவரை பற்றி சொல்லும்போது மெல்கிசேதேக், த கிரீக் வேர்ட் மெஹலக் ஜெடக். ஜெடக் மீன்ஸ் ரைச்சஸ்னஸ், மெஹலக் மீன்ஸ் கிங் ஆஃப் ரைச்சஸ்னஸ். ஜெடக்கியா அது ரைச்சஸ்னஸை குறிக்கும். when I visited heaven I met Melchizedek and I asked this question. உங்களை பூலோகத்தில் நீங்களும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஒன்று புரியல, எனக்கே புரியல, எங்கள் வாத்தியாருக்கும் புரியல. அது என்னன்னு சொன்னால், நீங்கள் வம்ச வரலாறு இல்லாதவர் அப்படின்னு போட்டிருக்கு. அது ஏன் அப்படி போட்டிருக்கு? வம்ச வரலாறு இல்லாதவர்னா அப்பா அம்மா இல்லாதவர்னு அர்த்தம். நீங்கள் மனிதனா அல்லது தேவதூதனா அப்படின்னு கேட்டேன். அது சொன்னால் நான் மனிதன் தான். ஐ ஆம் ரிலேட்டட் டு நோவா லைனில் வந்தவனா அப்படின்னு சொன்னான். சொல்லிவிட்டு அவர் சொன்னார், ஏன் உங்களுக்கு வம்ச வரலாறு, நாங்கள் நீங்கள் மனிதன்னா அப்பா அம்மா இல்லாமல் குதிச்சிட்டிங்களா? அவர் சொன்னார், வம்ச வரலாறு டிஎன்ஏயில் எழுதப்படும். ஆதாம்லேருந்து எங்கள் அப்பா வரைக்கும் உள்ள அந்த சரித்திரம் எல்லாம் டிஎன்ஏயில் இம்ப்ரிண்ட் ஆயிரும். அதனால் ஒருத்தர் இவன் எங்கள் மகன் சொன்னான்னா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுவாங்க, பண்ணி பார்த்து அதில் கண்டுபிடிச்சிடலாம் இவங்க மகனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆண்டவர் என்ன செய்தார், ரொம்ப அவன் ஒரு கிங், அவர் சின்ன குறுநில மன்னராக வேலை பார்த்தாரு. அப்போது ரொம்ப நீதி,
ரைச்சஸ்னஸாக இருந்தார். அதனால் ஆண்டவர் ஒரு நாள் வந்து அவருக்கு சொன்னார், ஐ ஜஸ்ட் எரேஸ் ஆல் த ட்ரேஸ் ஆஃப் யுவர் ஆன்செஸ்டர்ஸ், முற்பிதாக்களின் சரித்திரத்தை உன்னுடைய டிஎன்ஏலிருந்து நான் எரேஸ் பண்ணிடுறேன் அப்படின்ட்டார். அப்போ மெல்கிசேதேக் அப்பா வந்து நான் தான் என் மகன் தான் மெல்கிசேதேக்குன்னு சொன்னால், மெல்கிசேதேக்கை டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணால் அந்த டிஎன்ஏயில் சரித்திரமே இல்லை அப்படின்னு வரும். அதனால் வம்ச வரலாறு இல்லாதவர் மெல்கிசேதேக். இது வந்து மெல்கிசேதேக் சொன்னது, எந்த காமெண்டேட்டரும் சொல்லலை, எந்த புத்தகத்திலையும் இல்லை. ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் மெல்கிசேதேக் திஸ் ஃபேக்ட். அப்போது 110 சங்கீதம் 4ஆம் வசனத்தில் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இயேசு கிறிஸ்து ஆசாரியராக இருக்கிறார்னு சொல்லப்பட்ட போது, இயேசு கிறிஸ்துவுக்கும் அப்பா கிடையாது, ஹெவன்லி ஃபாதர் தான் அப்பா. அவர் டிஎன்ஏ இஸ் அ காட்ஸ் டிஎன்ஏ. மறுபடியும் பிறந்தவர்களுடைய டிஎன்ஏயா அவங்க ரொம்ப ஆண்டவருக்கு நெருக்கமாக இருந்தால் அவங்க டிஎன்ஏலையும் காட்ஸ் டிஎன்ஏ வரும். I take communion morning once and evening once. My DNA is becoming like Melchizedek DNA. Okay? So, Melchizedek is different. Jesus Christ is different. அவங்க முற்பிதாக்களின் வரலாறு டிஎன்ஏலிருந்து எரேஸ் பண்ணப்பட்டது. அவங்க 2 பேரும் தனிப்பட்ட நபர்கள். பயம், நம்பிக்கை என்பது நமக்கு இன்றைக்கு நடக்கக்கூடிய அற்புதத்தை இழுத்து கொண்டு போய் ஃப்யூச்சரில் வச்சிடும். தமிழில் 3 வார்த்தை இருக்குது: உண்மை, மெய்மை, வாய்மை. அதாவது உண்மை என்பது என்னுடைய டெஃபினிஷன்பா, உண்மை என்றால் உள்ளத்தில் உறைந்து கிடக்கும் உண்மை. உண்மை உள்ளத்தில் உறைந்து கிடப்பது. வாய்மை உறைந்து கிடக்கும், உள்ளத்தில் உறைந்து கிடக்கும் உண்மை உருகி வாய் வழியாய் வருவது வாய்மை. புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் சரீரம் முழுவதுமே சத்தியமாயிட்டா அது மெய்மை. மெய்யினா உடம்பு, மெய்மை. ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ட்ரூத். அவர் மெய்மை. ஃபுல்லாக சத்தியங்கிறது நம்மெல்லாம் களிமண் எடுத்து உருவாக்குனாங்க. ஆனால் பிதா இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? சத்தியத்தினால் உருவாக்கினார். சத்தியம்ங்கிறது ஒரு ஃபேக்ட் கிடையாது, சத்தியம்ங்கிறது ஒரு பர்சன். ஃபேக்ட் கேன் பி கேன்சல் பை ட்ரூத். ட்ரூத் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். அவருடைய வசனமே சத்தியம் அப்படின்றது. வசனத்தை வச்சு எல்லா நோயும் கேன்சல் பண்ணலாம். ஃபேக்ட் இஸ் அ ப்ரெசன்ட் ரியாலிட்டி indicated by our senses. Truth is eternal reality stemming from the word of God. சத்தியம் என்பது அது நிரந்தர உண்மை. காணப்படுகிறதை அல்ல, காணப்படாததை நோக்கி இருக்கிறார் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது என்னென்னா, உணரப்படுகிற வலியை அல்ல, அவருடைய தழும்பலினால் குணமானீர்கள் என்ற காணப்படாத சத்தியத்தை விசுவாசித்தார். Daniel chapter 6 verse 20 and 22. ராஜா கெபீன் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். பரலோகத்தில் தேவதூதர்கள் இருக்காங்க. அந்த தேவதூதர்களை பற்றி வசனம் என்ன சொல்லுது? தேவதூதர்களை பற்றி வசனம் என்ன சொல்லுது? ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யப்படும். இந்த பணிவிடை ஆவியெல்லாம் உங்களுக்கு தெரியாது. பணிவிடைன்னா நான் ஏதோ விடைனா லீவ் எடுக்கிறது, விடுப்பு, விடை, விடைனா டாட்டா. அதனால் நமக்கு தெரியாது சொல்ல போட்டிருக்கிறதுனால பணிவிடை பணிவிடைன்றோம். அது என்னன்னே தெரில. தெரியுமா உங்களுக்கு? பணிவிடைனா நம்ம செர்வெண்ட்டு, வேலைக்காரன். தேவதூதன் யார்? வேலைக்காரன். வேலைக்காரர்கள் எதற்கு இருக்கிறார்கள்? சிங்கங்களை கொண்டு அதுக்குள்ளே நம்மளை போட்டால் அந்த சிங்கங்களின் வாயை கட்டுறதுக்கு தான் வேலைக்காரங்க.
அதனால் உங்களுக்கு விரோதமாக எந்த சக்தி எழும்பினா, ஐயோ அவன் எனக்கு விரோதமாக இருக்கான்னு சொல்லாத. தேவதூதன் சொல்கிறான், நான் இருக்கேன்ப்பா, கயிறை கையில் வச்சுக்கிட்டு இருக்கேன், நீ ஏன்ட்ட போய் வாயை கட்டுன்னு சொல்கிறது போல புலம்பிக்கிட்டு இருக்கிய. அப்போ சொல்லலாம், ஆண்டவரே எனக்கு 4 பேர் இந்த ஆஃபீஸில் விரோதமாக இருக்காங்க, 4 தேவதூதர் அனுப்பி அவங்க வாயை கட்டுங்கப்பா. அதுலேருந்து அவங்க மேனேஜர்கிட்ட போய் பேங்க்கில் அந்த அம்மாவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க. என்ன மேடம் வந்தீங்க? என்னமோ சொல்ல வந்தேன் சார், மறந்து போச்சு சார், ஞாபகம் வரட்டும் வரேன் சார் அப்படின்னு போயிடுவாங்க. பிறதான் ஞாபகம் வரும், இந்த அம்மாவை நம்ம கோல் குத்துறதுக்கு போனோம், அதுக்குள்ளே மறந்து போச்சு. என்ன ஆச்சு? தேவதூதன் வாயை கட்டிட்டான். உங்களுக்கு விரோதமாக யாருன்னா வாயை கட்ட சொல்லிடுங்க. நிறைய பேர் இன்றைக்கி வரட்டும் பாஸ்டர், நான் நல்லா ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னா பக்கத்தில் இருந்தால் பிரெஷலார் பாஸ்டர், என்ன பிரதர் வந்தீங்க? அது என்னமோ வந்தேன், என்னமோ மறந்து வச்சுப்போம், பிற வரேன். என்ன ஆச்சு? வாயை கட்டிட்டான். அவன் நடந்து வரும்போதே அவன் நடையை பார்த்தோன்னு வேகமாக வரதை பார்த்து ஏதோ கடிக்க வரான், உரிமிட்டு வர்றான் அப்படின்னு தெரிஞ்சு இங்கேருந்து தேவதனா இவ்வளோ தூரத்தில் வாயை கட்டிடுவான். தானியேல் இருந்த குகைக்கு வைகரையில் சென்ற அரசன் துயரக் குரலில், என்றுமுள்ள தேவனின் ஊழியனே, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் தேவன் உன்னை சிங்கங்களினின்று விடுவிக்க முடிந்ததா என்று உரக்க கேட்டான். 22ஆம் வசனம், என் தேவன் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார், அவை எனக்கு தீங்கு எதுவும் செய்யவில்லை, அவர் திருமுன் நான் மாசற்றவன், மேலும் அரசே உம்முடைய முன்னிலையிலும் நான் குற்றமற்றவன், தேவனுக்கு முன்பாக மாசற்றவன், உமக்கு முன்பாகவும் குற்றமற்றவன். சில ட்ரெஷரெல்லாம் சொல்லுவாங்க, நான் கணக்குகள்லாம் ஆண்டவர் கொடுத்துக்கிறேன் அப்படின்வாங்க. அவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் வாங்க மாட்டார், கொடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு. ஆண்டவருக்கும் கொடுக்கணும், மனிதனுக்கும் கொடுக்கணும். மனிதராகிய ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் குற்றமற்றவன், பரலோகத்திலும் குற்றமற்றவன். அப்படி இருந்ததுனால சிங்கடா. அதனால் இந்த சம்பவத்தை நீங்கள் நினைப்பி வச்சுக்கணும். அவங்க குகையில் தானியேல் இருக்கும்போது ராஜா பார்த்தான். நானும் ராஜா கூட போய் பார்த்தேன். நான் பார்த்தது என்னென்ன, எத்தனை சிங்கம் இருக்குதுன்னு பார்த்தேன். 9 சிங்கம் இருந்தது. அப்போ நான் கேட்டேன், இந்த சிங்கத்தை எப்படி போட்டான்னு. 5 நாள் சாப்பாடு போடாமல் உள்ளே போட்டான். 5 நாளுக்கு சிங்கத்துக்கு சாப்பாடு போடாமல் உள்ளே போட்டான்னா தானியேல் வந்த உடனே என்ன செய்வான்? அவ்வளோதான், அப்பளம் மாதிரி நொறுக்கி சாப்பிட்ருப்பான். இல்லை, கர்த்தருக்குள்ள தானியேலுக்கு உதவி செய்த தேவன் பட்சபாதம் பார்க்கிறவல்ல, உங்களுக்கும் உதவி செய்வார். இது ஒன்று. 2வது நாம் பயன்படுத்துகிற ஒரு வசனம், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, அவனை கொண்டு போய் போட்ட அந்த சேவகர்கள் தீல கறி செத்து போயிட்டாங்க. அப்போ இவங்க ஃபயர் வாக் பார்த்துருக்கீங்களா? ஃபயர் வாக், அக்கினி தழல் போட்டு நடக்குது. இவங்க ஃபயர் வாக் பண்ணுங்க. பைபிளில் ஃபயர் வாக் இருக்குது, நீங்களும் நடக்கணும். ஃபயர் வாக் நடந்துட்டுருக்கான். ஜீசஸ் வேண்டார், 2-3 பேர் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே நான் இருப்பேன். அந்த வசனத்தின்படியே கரெக்டாக வந்துட்டார். அவங்க கூட நடப்புறார். ராஜா இவங்க நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால ராஜாவுக்கு என்றதில் கொஞ்சம் கன்ஃபியூஷன். 1 2 3 4 ஏன்னா அதுக்குள்ளே மாறிடுது, ஷஃபிள் ஆயிடுது. உடனே பக்கத்தில் உள்ள மந்திரிகிட்ட கேட்குறான், மந்திரி 3 பேரா 4 பேரா, என்னால் எண்ணவே முடியல. அவன் சொல்கிறான், எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் 4 இருக்குது. அந்த 4வது ஆள், the 4th man in the fiery furnace is like the son of man. அப்போது நம்மளோட நடப்போட ஒருத்தர் இருக்கார். 2-3 பேர் நடம்போதுமே கூட நடப்போடுவார். நம்ம தனியாக நடக்காமல் பக்கத்தில் ஒருத்தரை கூட்டிகிட்டு நடந்தால், வீட்டில் ஒய்ஃபை கூப்பிட்டு நடங்க, அப்போது 2 பேர் நடந்தால் நினச்சவார், ஏசப்பா வந்துடுவார், உற்சாகமாக பேசலாம். வசனத்துக்கு கட்டுப்பட்டவர் ஆண்டவர், நம்ம அவரை கட்டுப்படுத்தி காரியங்களை வாங்கலாம். அந்த பாருங்கள், இவங்களுக்கு கயிறு கட்டிட்டாங்க. இவங்க தலைப்பாவையாவது அவுக்கக்கூடாதா? முதல்ல தலையில் தீ பிடிச்சிரும், அதனால் தலைப்பாவை அவுத்து வச்சுருவோம். அப்படி இல்லை, தலைப்பாவஞ்சிட்டான். அப்போ அவங்க வெளியே வந்த உடனே ராஜா போய் தலைப்பாவை மோந்து பார்க்குறான். என்ன ஃபயர் வாசனையே இல்லைடா, தலைப்பாயில் கூட இல்லையே. ஆனால் இவன் கட்டியிருந்த கயிறை மாத்திரம் பார்த்து பரலோகத்தின் அக்கினி என்ன செய்துச்சு? கன்சியூம் பண்ணிட்டு.
அந்த கட்டின கயிறை. அப்போ என்ன செய்யணும்? கர்த்தாவே, நான் தேவதூதரை வச்சு மற்றவங்களை கட்டுறேன், என்னையே கட்டி போட்டிருக்கான் இவன், அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அதே அக்கினி அனுப்பி இந்த கயிறை அவுத்துருங்க அப்படின்னு சொன்னால் கயிறை அவுத்துரும். யாருமே நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை தடை பண்ண முடியாது. அமெரிக்காவில் இருக்கும்போது காசு ரொம்ப எடுத்துகிட்டு போகல. ரொம்ப காலத்துக்கு முந்தைய நான் முதல் தடவை போன போது காசு இல்லை. மணி பர்ஸில் $100 தான் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்குள்ள காணிக்கையெல்லாம் உள்ளே போடுங்கள், ஆசீர்வாதம் இருக்கும்னு தசம்பாதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த டாலரை போடுன்றார். இந்த டாலரை போட்டால் காஃபி குடிக்க கூட காசு கிடையாது. நான் இதை எப்படி போடுவேன்? ஃபைனல் $100. இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு தான் காணிக்கை கொடுப்பாங்க. முதல்ல காணிக்கை கொடுங்கன்னு கேட்க முடியுமா? அது வரைக்கும் காஃபி குடிக்காமல் இருக்கணும். இதுக்கு தான் இந்த $100. ஆண்டவர் சொன்னால், அதை போடு, அது விதை. அழுக வருது. அப்படி போட்டேன். போட்டு வந்து நான் உட்கார்ந்தேன். முதுகில் யாரோ அப்படி தட்டினாங்க. என்ன 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 மேடம் அப்படின்னேன். வாட் இஸ் த நேம் ஃபார் செகண்ட் நேம்? ஞானா ஞானா, வாட் இஸ் தட் அப்படின்னா. டோன்ட் வரி, ஐ cannot tell the spelling, you cannot understand. ஞான்ராஜ், GNANARAJ எழுதி கொடுத்த. என்னடா நம்ம ஸ்பெல்லிங் இந்தம்மா இது கேட்குது, இது யார் இந்தம்மா அப்படின்னா, ஒன்று என்ன பார்க்குறேன் பின்னால் திரும்பி என்ன பண்ணுது, ஸ்பெல்லிங் வச்சு என்ன செய்யுதுன்னா செக் புக் எடுக்குது. ஷீ ரோட் $500. போட்டு தேவனுக்கு முன்பாக சொல்கிறேன், 5 நிமிஷம் ஆகலை, ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு சொல்லிட்டார். எங்கேயாவது உட்காந்துருக்கலாம்ல அந்த அம்மா செக் புக்கை வச்சுட்டு போய் என் பொண்ணால் வந்து உட்காந்து பேருக்கு ஸ்பெல்லிங் கேட்டு கரெக்டாக எழுதிட்டு சொல்லுது, இந்த பேங்க்கு இந்த ஹோட்டலுக்கு 4வது பில்டிங், போய் நீ கொடுத்து கேஷ் பண்ணிக்கோ அப்படின்னு. உடனே கேஷ் பண்ண போனால் அங்கே போனால் கேனடாவுக்கு போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசித்தேன். உடனே அங்கே போய் சொன்னேன், கனடா எம்பசியில் போய் விசா எடுக்கணும் அப்படின்னா. கனடாக்கெலாம் விசா கிடையாது, அமெரிக்கா விசா இருந்தால் கனடாக்கு நீங்கள் சும்மா போயிட்டே இருக்கலாம். அப்படியா? ஒரு டிக்கெட், கன்செஷன் டிக்கெட் எடுத்துட்டு கனடாலாம் சுற்றிட்டு அங்கே போனோடனே காணிக்கையில் $3000 கொடுத்தாங்க. அதையும் வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு ஜாலியாக சுற்றிட்டு வாலிபர் ஊர் திரும்பினார். என்ன அனுபவங்கள் தெரியுமா? இப்போ கடன் வாங்கினவங்க என்ன சொல்லுவாங்க, 50% இப்போ வட்டி கட்டுறேன், முதல்ல பிறகு கட்டுறேன்னுவாங்க. அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து வட்டி முதல் எல்லாம் சேர்த்து உங்கள் வந்த நோய், வரப்போகிற நோய், எல்லா நோய்க்கும் அவர் கிரயம் கட்டிட்டார். அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். தேவனிடத்தில் சேருகிறவன் தேவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். Hebrews 11:6. அவர் உண்டு, முதல்ல அதை விசுவாசிக்கணும். அவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறவருக்கு பதில் அளிக்கிறவர்ல. பதில் 2 விதத்தில் இருக்கும். செய்கிறேன், அதுவும் ஒரு பதில் தான். செய்ய முடியாது, அதுவும் ஒரு பதில் தான். அங்கே என்ன போட்டிருக்கு? பதில் அளிக்கிறவர்னு போட்டால் அந்த வசனம் வீக் வசனம். பலன் அளிக்கிறவர் என்ன போட்டிருக்கு? பலன் அளிக்கிறவர். பலன் அளிக்கிறவனா நற்பலன் அளிக்கிறவர். அதுக்கு நம்ம வேண்டியதை கொடுக்கிறவர் அவரிடத்துல கேட்கும்போது.